ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் லவ் மை செகண்ட் ஒய்ஃபோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட கதை புரியும். கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா, எங்கள் ஜங்குகா வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லை தேவங்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மாதிரி உங்கள் அம்மாவுக்கு எடுத்து வச்சிட்ருப்பாங்க. ஒரு வழியாக உங்கள் அம்மா எனக்கு வந்து உங்களை தான் மாப்பிள்ளை பிடிக்கும் அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து தேவங்க தான், அவங்கள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் நீங்களும் தேவங்கும் போயிருந்திருப்பீங்க. அவரோட ஆள் வந்து மொஜிட்டோ வேணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களையும் சேர்த்து வேறு அழைச்சிட்டு போயிருப்பார். நீங்கள் வேணாம் சொல்லியும் அவர் கேட்காம இருந்திருப்பார். ஸோ கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா அந்த பொண்ணு வந்து அவருக்கு முத்தம் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி இருந்திருப்பீங்க. பார்த்தா அந்த பொண்ணு அவருக்கு முத்தம் கொடுத்துருந்துருக்கும். அவருமே டக்குன்னு அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு. அந்த சீனை நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு வந்து லைக் அவங்க 2 பேரும் விஷுவல்ஸாக தெரியல, லைக் பிளாக்காக தெரியுது நைட்டு நேரம் அப்படிங்கிறதால. ஆனால் அவங்க கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா லைக் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களால் ஆப்வியஸ்லி நல்லா தெரியுது. ஆனால் பிளாக்காக ஒரு 2 உருவம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான், ஏண்டா திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. டக்குன்னு நீங்கள் இன்னொன்று சைட் திரும்பிட்டு பொல 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 பொலன்னு கொட்டுது உங்களுக்கு அழுக. இவங்க 2 பேரும் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. லைக் நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, நீங்கள் தான் அதுக்கடி திரும்பிட்டீங்கல்ல. சரி ஓகே பாய் பாய் பேபி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த பொண்ணை ஒரு நிமிஷம் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போகிறாரு. பாய்டா அப்படின்னு சொல்கிறாவன். ஸோ இப்போது அந்த மனுஷன் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தெரிஞ்சிச்சு டக்கு 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 டக்குன்னு அந்த கண்ணெல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் முடிஞ்சிச்சா உங்கள் லவ் ரொமான்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சுடி கிளம்பலாமா? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு டாட்டா கட்டுறா பை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த பொண்ணு சிட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அது உள்ளே போயிருந்துருக்கும். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. ஏதாவது பேசுடி, இங்கே வந்து போகணுமா, ஏதாவது வேணுமா? நான் வீட்டுக்கு போகணுண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, மணி 9:30 தாண்டி ஆகுது. நல்லா டைமை பாரு, மணி 10. அப்படியா? நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் போது தான் மணி 9:30. ஓ, நீ 15 நிமிஷமாக உன் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்க. ஈச்சி வாய் மூடு. அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. சரி ஓகே. என்ன நாங்கள் கிஸ் அடித்தோமே இப்போ இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும். ஐயா அதுக்கு என்ன இப்போ நான் என்ன உட்காந்து விளக்கு பிடிக்கணுமா உங்களுக்கு? இல்லைடி, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நட்ரோடுன்னு கூட பார்க்க மாட்டீங்க. நான் என்னடியே பண்ணுறது, டைம் கிடைக்கும் போது தானே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நீ பார்க்கலையா? இல்லை. நல்லதாக போச்சு. இல்லைனா அவள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணியிருப்பா. ஏண்டா உனக்கு அப்போ ஆக்வர்டாக இல்லையாடா? எனக்கு ஏன் இருக்க போகுது? நீ என் ஃப்ரெண்டு. பாரு, நானுமே ஒரு பொண்ணு தான். அடிக்கடி சொல்ல ஞாபகம் வர மாட்டுது அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் தெரியுது. இப்போ ஒரு வழியாக வீட்டுக்கே போயிருந்துருப்பீங்க. சரி பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. என்னது அப்படிங்க சொல்கிறீங்க. ஏன் என்னடா புதுசாக சென்டிமெண்டலாக பேசுகிற மாதிரி இருக்கு, ஏதாவது பெருசாக பேச வரானோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு என்ன பார்த்து போய்ட்டு வா. சும்மா கையை பிடிச்சி பார்த்தா ஆளை பரப்படி அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு மண்டையில் லொட்டுன்னு மண்டையில் அடிக்கிறீங்க. அடிக்காதடி வலிக்குது சிப்ப அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படிங்கிறேன். நான் நாளைக்கு வரேன், நான் வந்து ஒலி. சரி மூவிக்கு அந்த மனுஷன் கூப்பிட்ருக்காரு, என்னென்னு தெரிலையே, நான் வரலாமான்னு. அவர் என்ன வரைக்கும் கூப்பிடவே இல்லையே. இல்லைன்னா நீ டிக்கெட் போட்டுரு. எப்படி? ஐ லைக் யுவர் அப்ரோச்சுக்கு. ஆனால் உன் ஆளுக்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டு வந்துடுடி. அவள் எதுவும் கண்டுக்க மாட்டான், நீ சொல்லுன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லியிருப்பாரு.
ஸோ ஓகே பாய்டா. பை பை பை. பார்த்து உள்ளே போ முதல்ல. நான் போகிறேன், நீ முதல்ல போ. அவர் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மனுஷன் அப்படியே வண்டி எடுக்கிறாரு. இந்த எல்லாத்தையுமே வீட்டுக்கு வந்தது, அவர் உங்கள் கையை பிடிச்சது, பார்த்தது, பேசினது கேட்காது. இதுக்கு எல்லாத்தையுமே மேல் ஃப்ளோரில், உங்கள் வீட்டு மேல் ஃப்ளோரில் இருந்து, பால்கனியிலேருந்து அந்த மனுஷன் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. லைக் டெரஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வீட்டு மொட்டை மாடி. ஸோ அந்த இடத்துல சும்மா வாக்கிங் போகிற மாதிரி செஞ்சுட்டு, ஆனால் ஃபுல்லாக ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். ஸோ பைக் சத்தம் கேட்டதும் டக்குன்னு அவர் வெளில வந்து பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டாப் வியூலேருந்து அவர் உங்களை பார்த்துருந்துருப்பார். கையை பிடிச்சிருந்தது எல்லாமே ஜேகேக்கு தெரியும். அப்படின்னு அந்த மனுஷன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே தேவங்களோட பைக்கு போதில்ல, ஸோ அந்த பைக்கை அப்படியே பார்த்துட்டே இருக்கார், ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே. நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே வரீங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு டக்குன்னு நீங்கள் கதவை சாத்திட்டு அப்படியே அழுன்னு அழுவுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, ஆனாலும் உங்களுக்கு மனசு இருக்குல்ல, உங்களுக்கும் லவ் வந்துருச்சுல்ல, அப்போ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பிரேக் ஆகி அழுவ தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அப்படியே அழுகுறீங்க. ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அப்படி கத்தி அழுகணும் போல் இருக்குது. ஆனால் கீழே அம்மா, சைடில் அக்காவோட ரூமு, இத்தனைக்கும் பத்தாமல் மாமா வேறு இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. கடைன்னா நீங்கள் என்ன போயிட்டீங்கன்னா பாத்ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே போயிட்டு அப்படியே நல்லா தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நல்லா பீச்சிட்டு அடிக்கிற மாதிரி தண்ணியை நல்லா ஃபாஸ்ட்டாக திறந்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் கதறி கும்பி அழுகுறீங்க. அப்படியே நீங்கள் கத்தி அழுகுறீங்க. அந்த சத்தத்தில் அவ்வளோவா கேட்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கணுமே, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சு, தண்ணி பக்கத்துலேயே அப்படியே உட்காந்து அழுது இருந்திருப்பீங்க. அப்படியே கண்ணுலலாம் அப்படியே ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு மாதிரி ஆகிட்டீங்க நீங்கள். அதுலேருந்து வெளில வரதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பாத்ரூம்லேயே ரொம்ப ஒரு மாதிரியாக டிப்ரெஷன் ஆனதுக்கப்புறம் இந்த சாங்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்லாம் கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு மொபைலை எடுத்துகிட்டு வந்துட்டு கனவே அந்த பாட்டுலாம் இருக்குல்ல, கனவே அந்த பாட்டு, அதுக்கப்புறம் விண்மதி நெல்லு, இந்த பாட்டெலாம் நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கும் போது அப்படியே உங்களுக்கு அவ்வளோ டிப்ரெஷன் வந்து அப்படி அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு 2 மணி 3 மணி இருந்திருக்கும். அப்படியே பொறுமையாக தலைலாம் வேறு ஈரமாக இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே ஹேரை வந்து காய வச்சிட்ருக்கீங்க. ஒரு வழியாக மணி இப்போது ஒரு 3 சம்திங் இருக்கும். உங்களுக்கு மொபைல் எடுக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால எடுக்கணும்னு தோணுது. என்னமோ தெரியல, மனசுக்கு அப்படியே நீங்களும் தேவங்கும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்காத அப்படின்னு தோணுது. ஆனால் கையும் இன்னொன்று ஒரு மனசும் கேட்கவே மாட்டுது. அதை பார்க்குறீங்க, கண்ணெல்லாம் கலங்குது, ஹச்சுன்னு தும்புறீங்க, சளி வர பிடிக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் டக்குனு மொபைலை தூக்கி அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே படுக்கிறீங்க. அங்கேயே இந்த மொபைல் அந்த பில்லோ இருக்கும்ல, ஸோ அந்த பில்லோலேயும் உட்காந்து கும்பி அழுது அந்த பில்லோவே அப்படியே நனைஞ்சு போயிருந்துருக்கும். இப்போது டக்குன்னு பார்த்தா உங்கள் கதவு யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. வெடுக்குன்னு அப்படியே நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. யாரும் இருக்காது இந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளாக்கை பார்க்குறீங்க. மணி ஒரு 3:15 அந்த மாதிரி இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் அப்படியே பெட்டில் சாஞ்சிட்டு அப்படியே அந்த தலைக்காணிக்கு ஃபுல்லாக அப்படியே உங்கள் மூஞ்சி அப்படியே மறைச்சிட்டிங்க. திருப்பியும் டங் 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 அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணிட்டு சத்தம், யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ராத்திரியில் யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட மாட்டோம். நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு பொறுமையாக பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக்காக இருக்குது. அப்புறம் கதவு அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்க மாமா அப்படிங்கிறீங்க. பையன் ஏன் அழுகுற? டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா, சாரி. எனக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, பட் நீ ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை மாமா.
என்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷோல்டர் அப்படியே டேப் பண்ணுறாரு. உங்களே அறியாமல் நீங்கள் டக்குன்னு அந்த மனுஷனை கட்டி பிடிச்சிட்டிங்க. அவ்வளோ அழுகை. யாராவது ஒருத்தவங்க நம்மளை கன்சோல் பண்ண நம்மளுக்கு ரொம்ப அழுகை வரும்ல. ஸோ அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு சொன்னாலும் நம்மளுக்கு அப்போ தான் ரொம்ப தேம்பி தேம்பி அழுவோம்ல. அந்த மாதிரி அந்த மனுஷன் உங்களுக்கு இப்போ வந்த வரப்பிரசாதம் மாதிரி யார்கிட்டையாவது சொல்லி அழுதா நல்லா இருக்குமே அப்படின்ற பட்சத்தில் அந்த மனுஷன் அப்படியே தானாக வாலண்டியராக வந்த மாதிரி இருக்குது. அப்படியே டப்புன்னு நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க நீங்கள். அப்புறம் குழந்த மாதிரி அவரோட ஷர்ட்டெல்லாம் நனைஞ்சு போயிருந்துருக்கும். அந்த மனுஷனும் சரி 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 ஓகே 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 நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்சோல் பண்ணிகிட்டே இருக்காரு. சரி மாடிக்கு வரியா? எந்த நேரத்தில் மாடிக்கா? சும்மாதான். அக்கா தூங்குறா. இல்லை பரவாயில்ல மாமா, நான் ரூமில் இருந்துக்கிறேன். எனக்கு சரி வர பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மாடிக்கெலாம் வந்தால் ஒத்துக்காது எனக்கு. பரவாயில்ல மாமா, நான் கொஞ்ச நேரம் இப்படி இருந்துக்கிறேன். சரி அப்போ ஹாலுக்கு வரியா? ஹால் எனக்குமே தூக்கம் வரலதான். உங்கள் அக்காவும் தூங்கிட்டா. கண்டிப்பாக நீயும் தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. செவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கடன்னு அந்த மனுஷன் கீழே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. சரி என்னன்னா நடந்துச்சு சொல்லு கேட்குறேன். இப்போது என் காது ஃபுல்லாக உனக்கு தான். சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போது அவரோட ஹேண்டு உங்கள் ஹேண்டு மேலே இருக்கும். அப்படியே உங்கள் கையெல்லாம் நடுங்குது, அப்படியே சில்லுன்னு இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் போனோம்மா, ஜாலியாக தான் இருந்தோம், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம்மா. அப்புறம் வந்து அப்புறம் அவன் லவ்வரை பற்றி பேசினான். அவன் லவ்வர் கால் பண்ணியிருந்தா. வெளியிலலாம் லவ் பண்ணுறான் அவன். ஓ உங்களுக்கு தெரியாதுல்ல? ஆமாம். என்ன சொல்கிற? உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தானே சொன்னேன். அவன் யார்? வேறு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா என்ன? அது சும்மா உன்னை ஒரு வெறுப்பேற்றுறதுக்காக கூட இருக்கலாம்ல. இல்லை மாமா, அந்த பொண்ணு பேர் கீதா. அந்த மாதிரி வெறுப்பேற்றுறதுக்கெலாம் அவன் செய்ய மாட்டான். உண்மையாகவே அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணுறான் தான். இப்போ கூட ஒரு 9:30 மணியோ 10 மணிக்கோ நானும் அவனும் அந்த பொண்ணோட வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு அந்த பொண்ணு ஏதோ ட்ரிங்க்கு கேட்டால் நான் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் தான். ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்ல. இல்லை மாமா, அந்த 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 பொண்ணை அவனை கிஸ் பண்ணாங்க. நான் பார்த்தேன். ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு தான் நீ ஏன் அவன் கூட ஹேங் அவுட் ஆகிற? அவன் வேணுங்கன்னே உன்னை இதுமாரி வச்சு செஞ்சுருக்கான். அவன் ஏன்? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நல்லா யோசிச்சுப்பாரு. உன்னோட மனசில் உள்ள ஃபீலிங்கை எப்படியோ இந்த கிஃப்ட் எந்தனால மாறுச்சு சம்திங் ஏதோ ஒன்று. ஆனால் நீ லவ் பண்ணுறது அவனுக்கு நல்லாவே தெரியும். உன் வாயால் நீ சொல்லிட்ட, அப்படி தானே? ஆமாம். ஆனால் அவன் ஏன் வேணுக்குன்னே உன்னை இழுத்துட்டு போகணும்? ஏன் அவனுக்கு தெரியாதா இந்த மாதிரி லவ் பண்ணுற பொண்ணை? அதுவும் நீ நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலாவது சரின்னு சொல்லலாம். நீ அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்க, நீயே சொல்லிட்ட வாயை திறந்து. அப்புறம் எந்த தைரியத்தில் அவன் உன்னை அழைச்சிட்டு போனா? அப்போ அது வெறுப்பேற்றுறத்தனமாக தானே இருக்குது. வெறுப்பேற்றுறத்தனம் கிடையாது, உன்னை இன்சல்ட் பண்ணுறதானோ. அது வெறுப்பேற்றுறது கூட அடங்கிக்கலாம், ஆனால் இன்சல்ட் பண்ணுறத இது என்னமோ எனக்கு சரியாக வரல. அவன் வேணுக்குன்னே பண்ணுறான். உனக்கே அது புரிய மாட்டுது. இல்லை அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதுண்ணா.
சரி ரைட்டு விடு. அவன் வந்து ரொம்ப நல்லவன் தான்ப்பா, உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான், இல்லைன்னு நான் சொல்லலை. அப்புறம் ஏன் அவன் லவ் பண்ணுறான்னு நீ இப்போ தானே சொன்ன, 1 வருஷமாக பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னல, ஏன் ஒரு தடவை கூட உன்கிட்ட சொல்லணும்னு தோணலை? சரி சர்ப்ரைஸு, உன்னோட ஃபேஸ் ஃபீலிங்ஸை அவன் பார்க்கணுன்னு நினச்சான், ஓகே. ஆனால் இதே என்ன கேவலமான தனமாக இருக்குது? ஒரு லவ்வரை பார்க்க போகிறான்னா அது எங்கே வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். அது எதுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகணும்? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப கேவலமாக சீப்பாக பண்ணுறானோன்னு தோணுது. வேணுங்கன்னே உன்னை இன்சல்ட் பண்ணுறான் அவன். அவன் உனக்கு நோ சொல்கிறதுக்கு எப்படின்னு ரீசன் சொல்கிறதுக்காக உன்னை இப்படி பண்ணால் ஒரு வழியாக நீ அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கிறதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்கிறீங்க? பின்ன கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அப்படி தானே இருந்தது. சரி, நீ அவனை எப்போ ப்ரப்போஸ் பண்ண? அது அப்போவே பண்ணிட்டேன், மதியானம் இருக்கும். அப்புறம் எதுக்கு நைட்டு என்கிட்ட பேசும்போது ஏன் வயன்னு சொல்லணும்? ஃபீலிங்ஸ் இல்லாமையா சொன்னா? சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் லத்தானை நான் சொல்லலாம், ஆனால் அவன் எப்படி ஏன் வயன்னு ஒன்று சொல்ல முடியும்? சரி சொன்னால் அது அப் டு ஃப்ரெண்டு வரைக்கும் சொல்லியிருந்துருக்கணும். இப்போ தான் அவன் ஆல்ரெடி கமிட்டட் ஆகிட்டானே, அப்புறம் எப்படி அவன் சொல்லலாம்? எனக்கு என்னமோ அவன் திங்கிங் சரியாக தெரியல வயன். தயவு செஞ்சு அவன் கூட கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது உனக்கு நல்லது. எனக்கு அதை தான் தோணுது. நீ ஹர்ட் ஆவான்னு தெரிஞ்சும் அவன் வேணுங்கன்னே ஒன்று அழைச்சிட்டு போயிருக்கான். யார் ஃபஸ்ட்டு வெளியில் போகலான்னு சொன்னீங்க? நீயா அவனா? நான் கேட்டேன். அவன் தான் முதல்ல சொன்னான். அவன் பிளான் பண்ணியிருக்கான் நல்லா. அப்படி எனக்கு தோணுது. ஒரு வேளை அப்படி இல்லைன்னு உனக்கு தோணலாம். நல்லா யோசிச்சுப்பார், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தடவை ஏமாறலாம், எல்லா தடவையும் ஏமாந்துட்டுருக்காத. அவன் உன்னை தள்ளி வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான்னா நீ விலகிக்கிறது தான் நல்லது வயன். உன் நல்லதுக்காக சொல்கிறேன். இப்போ அழுகிற மாதிரி எப்போ பார்த்தாலும் குழந்த மாதிரி அழுதுட்டுருக்காத. இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் சரியாக கிளம்பி போயிடுவேன். அப்புறம் நீ உட்காந்து கஷ்டப்பட்டுட்ருக்கணும் தனியாக. பார்த்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக மனசை பக்குவப்படுத்திக்கோ, சரியா? வயான், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னம்மா? நாளைக்கு நம்ம மூவி போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம்ல, நீ அவனே கூப்பிடு. வேண்டாம்மா, நீ கூப்பிடு. ஹாவ் அ பிளான். என்னது? ஒன்றும் இல்லை, நான் பண்ணுறதுக்கு நீ அமைதியாக இருந்தால் போதும், அவ்வளோதான், சிம்பிள். ஏன்? அவ்வளோதான் சிம்பிள். ஓகே ஓகே மாமா. சரி போய் தூங்கு. நீங்கள் போய் தூங்குங்க மாமா, நான் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துக்கிறேன். சரி ஓகே. விளாட்லாமா? என்னது? ஆக்சுவலாக நான் PS5 வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் உங்கள் அக்காக்கெல்லாம் விளையாட தெரியாது. அதனால் நீ நானும் விளாட்லாமா? இப்போது எனக்குமே விளையாட தெரியாது மாமா. இட்ஸ் ஓகே, நான் சொல்லித்தரேன். சத்தம் கேட்குமே, ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பொறுமையாக இரு, சத்தம் போடாத, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி மாமா. அப்படின்னா நீங்கள் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் சத்தமே போடாமல் அப்படியே அந்த கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காரு, கேம் கிட்ட. ஸோ இப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாமா இது எவ்வளோ இருக்கும்? 1 lakh நியர்பை. அவ்வளோ காசு கொடுத்தா இதை வாங்கினீங்க? நல்லாயிருக்கும். அப்படியே எப்படி சொன்னால் லைக் ரியலாக விளையாடுற மாதிரி இருக்கும். நம்ம டிவியில் சப்போர்ட் பண்ணுமா? பண்ணும். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன். டிவிக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது அந்த மனுஷன் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறாரு. ஒரு 15 minutes ஆகியிருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே அழகாக உங்களுக்கு ஹெட்செட் போட்டு விட்டுறாரு. அந்த எப்படி சொன்னால் லைக் அந்த பாட்டு பாடுறவங்களுக்குலாம் இருக்கும்ல காதில் அந்த இயர்ஃபோன்ஸ், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவருமே மாட்டிகிட்டு அப்படியே அவரும் நீங்களும்
இதுதான் பண்ணணும், இதுதான் இது ஜம்ப்பு, இது வந்து ப்ளே, இது வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படிச்சுட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ ஒரு வழியாக விளாட்லாமா, எனக்கு ஆனால் அவ்வளோ தெரியாது, விளாட்லாம் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்களும் அவருமே விளாட்றீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செம்ம நோபு, அதாவது நோபு மீன்ஸு அவ்வளோவா அவுட் ஆகிட்டே இருக்கீங்க, நல்லாவே விளாட மாட்டீங்க. அந்த மனுஷன் ஆனால் அமைதியாக உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஒரு மணி இப்போ ஒரு 5 மணி ஆகியிருந்துருக்கும். இப்போ நல்லா ஒரு 4-5 கேமுக்கு மேலே விளாண்டுட்ருக்கீங்க. உங்களுக்கும் டைம் போகிறதே தெரில, அந்த மனுஷனுக்கும் டைம் போகிறதே தெரில. அந்த அவர் ஒழுங்கா விளாட்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லொட்டு அடிக்கிறான். அடிக்குது மாமா அடுத்து சாரி 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 சரி விளாட அப்படிங்கிறாரு. நீங்களும் மம்மா அடிக்கிற மாமா அடிக்கிற மாமா அடிக்கிறம்மா, நீங்கள் அடிக்க மாமா, நீ நடிக்கிறடி அப்படிங்கிறாரு. சாரி மாமா அப்படிங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிருந்திருக்கும். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் விளையாடிருக்கீங்க. சும்மா தச்சு எல்லோரும் நீங்கள் அப்படியே டைமை பார்க்குறீங்க. மணி 6 ஆக போகுது. ஒரு நிமிஷம் இருங்க, டக்குன்னு ஸ்க்ரீனை வந்து இழுத்து பார்க்குறீங்க. பார்த்தா விடிகிற மாதிரி இருக்குது. ஐயோ மாமா, நம்ம விடிய விளாண்டுருக்கோம் மாமா அப்படிங்கிறீங்க. அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை பார்க்க மணி 6 ஐயோ சரி வா கிளம்பலாம் கடை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் நீங்களும் அப்படியே கொடுக்குன்னு மாடி கொடி இருந்திருப்பீங்க. ஸோ அவர் அந்த ரூமுக்கு போயிருந்திருப்பார், நீங்கள் இந்த ரூமுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்கு இப்போது திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ மனசு பாரம் லைட்டாக குறிஞ்ச மாதிரி இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க, நல்லா தூக்கம் வர வந்திருக்கும், நீங்களும் தூங்குறீங்க, அவருமே தூங்கியிருப்பார். நீங்கள் எழுந்திரிக்கவே 11 ஆயிடுச்சு. அந்த மனுஷன் என்ன எழுந்திரிச்ச பாடல 11 ஆயும். இங்கே அவங்க அக்கா வந்து எழுந்துறீங்க உங்கள் அக்கா உங்கள் ரூமுக்கும் வந்து எழுப்பிடுறா. என்ன இது 2 இப்படி தூங்குது, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன அது என்ன கிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ஹாலில் வந்து வேறு பார்க்குது. அதுக்கு ஒன்றுமே தெரியல வேறு. ஸோ கேம் வேறு விளாண்டுருக்காங்க அப்படிங்கிறதால தான் இதுங்க 2ம் இவ்வளோ லேட்டாக வந்து தூங்குதுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் அம்மாவை எழுப்பி பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு வழியாக எழுந்திரிச்சிருப்பீங்க. உங்கள் அம்மா பொம்பளை பிள்ளைய அடக்கொடக்கமாக சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒழிக்கு மின்னிட்டு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறா பாரு, பா குளிப்போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரிம்மா அப்படி சொல்லி நீங்கள் குளிக்கிற இடத்துலையுமே தூங்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ டயர்டு. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. மதியானம் நீங்கள் டேரெக்டாக மதியானம் சாப்பிட போயிருக்கீங்க. ஸோ மதியானம் சாப்பிட்டு அவருமே சாப்பிட்றதுக்கு வந்திருப்பார். ஸோ நீங்களும் அவரும் இப்போ ஒரு நல்ல பாண்டிங்கில் ஆக்சுவலாக இருந்துகிட்ருக்கீங்க, நீங்களும் ஜங்குக்கும். ஸோ இப்போது அந்த மனுஷன் உங்களை நல்லா டேக் கேர் பண்ணுறாரு. அவருக்கு சில சாப்பாடெலாம் அவரோடதில் பிடிக்காத போல் டக்குன்னு நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிக்காத எடுத்து டக்குன்னு அந்த மனுஷனுக்கு எடுத்து வைக்கிறீங்க. இதெல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock போல் மூவி போகிறதா பிளான். ஸோ மூவிக்கு வந்து கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அவருக்கு கால் பண்ணவே சுத்தமாக இஷ்டமே இல்லை தேவாங்க்கு. இப்போது அப்படியே மனசை தடகாத்திரமாக ஒரு மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கால் பண்ணலான்னு பண்ணீங்க. பார்த்தா தேவாங்கே கால் பண்ணுறாரு. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக கடன்னு மாடிக்கு வந்துட்டு ஹலோ அப்படி சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. அந்த மனுஷனுக்கு தெரியுது நீங்கள் வந்து அவங்ககிட்ட தான் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த மனுஷன் அப்படியே நார்மலாக இருக்கார் இங்கே ஜங்குக்கா. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து இங்கே வந்து என்னடி மூவிக்கு போகிறீங்களா என்ன? ஆமாம். ஓகே நானும் வரட்டா? வா, உனக்கும் சேர்த்தா போட்டிருக்கோம். ரியல்லி? வரேன். ஓகே சரி வச்சிருவா. ஓகே பாய். சரி ஓகே பாய்டி. சரி ஓகே கட் பண்ணிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஈவினிங் ஆகிருக்கும். நீங்கள் இப்போ நல்லா கிளம்புறீங்க. ஒரு மாதிரி டல்லாக இருக்கணும்னு தோணுது. கிளம்பலாம், எதுக்கு கிளம்பிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த மனுஷன் நல்லா அழகாக மேக்கப் பண்ணு அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ஜங்குக்கா சொல்லியிருப்பாரா. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் அக்கா இங்கே நல்லா மினிக்கி மாரி கிளம்பிட்டுருக்கு. அதனால் நீங்களும் நல்லா மினிக்கி மாரி கிளம்பிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக அழகாக 2 பேருமே கிளம்பியிருப்பீங்க. உங்கள் அக்கா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா லைக் வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் ஆனால் நார்மலாக சுடிதார் மாதிரி போட்டிருக்கீங்க. இங்கே வந்து டைமுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து தேவங்க வந்துட்டு அவன் குட்டுன்னு வந்துட்டு உங்கள் கதவை வந்து நாக் பண்ணுறாரு. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா அது தேவங்க இருக்குது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வா தேவங் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அவங்க ரூமுக்கு வந்திருப்பார். உள்ளே வந்துட்டு இன்னமும் மாடி கிளம்புற முடிஞ்சிருச்சு, இப்போ தான் நீங்கள் போடுறீங்க. ஸோ ஹேர் அப்படியே பின்னிட்டுருக்கீங்க. அவர் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்காரு.
டைமாக ஆயிடுச்சுடி போதும் வா அப்படிங்கிறாரு. ம் சரி. நில்லு. என்ன அப்படிங்கிறீங்க? அழுதியா? கண்ணியா ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டக்குன்னு இங்கே ஜங்குக்கு அப்படியே கதவை நாக் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம். நீங்கள் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு என்னம்மாம்மா கிளம்பிட்டிங்களா? அவன் என்ன உள்ளே இருக்கா? ம் ஆமாம். ஸோ வெளில வா. ம் சரி. இப்போது அப்படியே தேவங்க வந்து ஜங்குக்காவை பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே தேவங்க முறைக்கிறாரு. அந்த மனுஷன் அப்படியே அமைதியாக போயிட்டான். ஸோ போனதுக்கப்புறம் இங்கே தேவங்க அப்படியே கடகடன்னு இறங்கிட்டு சரி வாங்க போகலாமா எப்படின்னா உங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் இங்கே ஜங்குக்கா அவங்க அக்கா தென் வந்து தேவங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் தேவங்க கூட தான் போய் ஆகணும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அந்த மனுஷன் அவங்க அக்காவை சொல்லி தேவங்க கிட்ட உட்கார வச்சா அது தப்பாகிடும்ல. அம்மாலாம் சந்தேகப்படுவாங்களே என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மனுஷன் வாய மூடிட்டு இருந்துகிட்ருக்காரு. இப்போ எல்லாருமே அந்த இதுக்கு போயாச்சு. என்னென்னா சினிமாவுக்கு போயாச்சு. அந்த மனுஷன் டிக்கெட்டு அதோடு சேர்த்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்துருப்பார். இங்கே நீங்கள் வந்து அவ்வளோ மூஞ்சி கொடுத்து கூட தேவங்கிட்ட பேச மாட்டேறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. லைக் எப்போ பார்த்தாலும் நீங்கள் கல்லன்னு பேசுங்க. நேற்று விட்டுட்டு போகும்போது கூட நீங்கள் வந்து அவரை அடிச்சுட்டு அந்த மாதிரி போனீங்க. ஆனால் என்னன்னு தெரில இந்த ஈவினிங் வந்து நீங்கள் சரியாக இல்லை. உங்கள் மூஞ்சி வந்து சரியாக இல்லை. அதை அவர் நல்லாவே நோட் பண்ணுறாரு. ஆனால் அமைதியாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ இங்கே எல்லாத்தையுமே வாங்கிட்டதுக்கப்புறம் வா வயன் வா லதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் 2 பேரோட ஷோல்டரையும் அப்படியே பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. எங்கள் தேவங்க அப்படியே நோட் பண்ணிட்டு என்ன இது புதுசாக இருக்குது. அவர் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்லாம் நினைக்கிறாரு ஆக்சுவலாக யாருன்னா தேவங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணணும். அதை வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கட் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் எப்படின்னா லதா ஜங்குகா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா தேவம் இப்படி அங்கே தேவங்க இதெல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது. என்ன இந்த மாதிரிலாம் இருக்காது. பையன் எப்பயுமே நம்ம பக்கத்தில் தானே உட்காருவா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷன்லேயே உட்காந்து படத்தையே பார்த்துட்ருக்காரு. அப்படியே லைட்டாக கீழே லைக் சாஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் ஒரு 4 சீட்டு வந்து தள்ளி போய் அப்படி இப்படி எக்கி பார்ப்போம்ல அந்த மாதிரி அந்த மனுஷன் பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் ஜாலியாக உங்கள் மாமா வந்து ஏதோ இது வச்சுருக்காங்க போல், பாப்கார்ன் வச்சுருப்பாங்க போல். அந்த பாப்கார்னில் கை விட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் நார்மலாக தான் இருக்கா. ஆனால் எனக்கு தான் அவன் நார்மலாக தெரியல. ஏன் அப்படி அப்படின்னு அந்த மனுஷன் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இன்டர்மிஷனுமே வந்திருக்கும். இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போகிறீங்க. ஸோ அந்த மனுஷன் உங்களுக்காக இங்கே வெளியில் வெயிட் பண்ணுறாரு. கேர்ள்ஸ்லாம் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறாங்க தேவங்க. ஏன் இந்த பையன் வந்து கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் கிட்டே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்ததும் அப்படியே உங்கள் அக்கா வந்ததும் உங்கள் அக்கா சரிடி நான் வரேன் 2 பேரும் பேசி ஒழிஞ்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே நீங்கள் நானும் வரேன் லதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்க்குறாங்க. என்ன ஆச்சு இவளுக்கு, ஏதாவது பேய் பிடிச்சிட்டா என்னண்ணா, நேற்று ஒரு மாதிரி பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறேன், என்ன தான் நடக்குது இல்லையே இதுங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அப்படியே முனவிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போகிறா. நீங்கள் நானும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து அப்படியே கம்மி பண்ணுறதுக்காக நல்லா ஃபாஸ்ட்டாக அடி எடுத்து வச்சுட்ருக்கீங்க. வயன் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டாரு. நீங்கள் என்னது அப்படிங்கிறீங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. டக்குன்னு பார்த்தா இங்கே ஜங்குக்கா வயன் டக்குன்னு திரும்பிட்டு மாமா வா என்ன அங்கே நின்று பேசிகிட்டு இருக்க வா இதோ வரேன். மாமா கூப்பிட்றாரு. நான் போகிறேன். அவர் கூப்பிட்டுட்டே தான் இருக்காரு. நீ முதல்ல சொல்லு. டக்குன்னு உங்களை இழுத்துட்டு வேறு சைட் அழைச்சிட்டு போயிட்டாரு. இதை பார்த்தா ஜேகே நீ போ நான் வந்துடுறேன் லதா. நீங்கள் எங்கே அங்கே போகிறீங்க, அங்கே ஒயன் நீங்கள் வாங்க அவனுக்கு தெரியும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லதா அழைச்சிட்டு போயிட்டா. இல்லை லதா நான் ஏங்க நீங்கள் வாங்கங்க, ஒன்றுமே தெரியாது இவருக்கு வேறு. அவங்களாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு தான், நீங்கள் வாங்க. ஐயோ வாங்கன்ட்டேன் அவ்வளோதான். கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா. இங்கே என்ன தான் உன் பிரச்சனை, நீ நார்மலாக இல்லை வயன். யார் சொன்னா, நான் நார்மலாக தான் இருக்கேன், நார்மலாக இருக்கேன் எல்லாருக்கிட்டேயும்.
என்கிட்ட கிடையாது. அதனால தான் கேட்டேன், என்னாச்சு? இனிமேல் என்ன ஆகணும்? என்னடி நேற்று நைட்டு உன்னை விட்டம்போது கூட நீ நல்லா தானடி இருந்த, திடுதிப்புன்னு என்ன மாறிட்ட? என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? நான் வந்து சொல்லு. தப்பு நீ பண்ணலப்பா, நான் தான் பண்ணேன். ஓகே, இதை பாரு, தயவு செஞ்சு இந்த சுற்றி வளைச்சி இந்த பொடி போட்டு பேசுகிற வெள்ளம் வச்சு என்கிட்ட வச்சுக்க. மூஞ்சிக்கு நேராக என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இதுக்கு மேலே ஒரு பொண்ணு டைரெக்டாக பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி என்னோடது என்னன்னு சொல்லிட்டேன். என்னது? என்னது உனக்கு ஷார்ட் டைம் மெமரிலாஸா என்ன? நேற்று மதியானம் தானே சொன்னேன். ஏய், அதுக்கு தான் நான் எதுவும் பிரச்சனை பண்ணல. நான் நார்மலாக தானடி இருக்கேன். நீ நார்மலாக இருக்கப்பா, என்னால் நார்மலாக இருக்க முடியலை. போதுமா? நான் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ போய் உட்காந்து உன் லவ்வரை நீ கூப்பிடுறது, உன் லவ்வரை போய் பார்க்குறது ரொம்ப முக்கியமா? நான் எவ்வளோ நாசுக்கா என்னை வீட்டில் விட்டுடு, நீ அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி திங் நான் சொல்லிட்டு தானே நான் சொன்னேன். இதில் என்னடி இருக்குது? உன்கிட்ட நான் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் நான் ஆஸ் அ ஃப்ரெண்டாக என்னால் இருக்க முடியலன்னு நான் சொல்லிட்டேன். வாட் யூ மீன்? ஐ மீன் எவ்ரிதிங். என்னால் இல்லை, நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கவா? எனக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது. உனக்கு ஒரு செகண்ட் கூடயா என்னை ஒரு பொண்ணாக பார்க்க முடியல உன்னால்? ஹே, என்ன பேசுகிற? நீயும் நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. நான் கேட்டதுக்கு பதில். ஒரு செகண்ட் கூடயா என்ன உன்னால் ஒரு பொண்ணாக பார்க்க முடியலையா? எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்டுன்னு சொல்கிற ஒரு செகண்டில் கூட உனக்கு தோணலை இவ ஒரு பொண்ணு தானே? இதை பாரு, நான் ஒன்று சொல்லவா? நான் உன்னை பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதை யாருக்கிட்ட காட்டணும்னு தெரியாமல் நீ வேறு ஏதோ ஒரு பொண்ணு அந்த நேரத்தில் வந்தாங்கிறதுக்காக அவளை உன் லைஃபுக்குள்ளே விட்டுட்டு நிற்கிற. ஆனால் நான் இப்போது உன்னை விட்டுட்டு நான் தள்ளி நிற்கிறேன், உங்கள் 2 பேருக்கு கேப் விட்டுட்டு. இது உனக்கு இப்போ புரியாது. நான் கமிட்டட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவன் கூட நான் இருந்துட்டு உன்னை நான் அப்படியே தள்ளி வைக்கும் போது அப்போது உனக்கு வலிக்கும். இதுக்கு மேலே என்னால் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. நீ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எனக்கு உன் மேலே இஷ்டம் இல்லை, நான் ஆல்ரெடி கமிட்டட் ஆகிட்டேன், எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீ சொல்லிட்ட. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஆஸ் அ ஃப்ரெண்டாக கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன், எல்லாம் பண்ணுவேன் தான். ஆனால் அது வரைக்கும் நீ கொஞ்சம் தள்ளியே ஏன்ட்ட. எனக்கு அது போதும், வேறு எதுவும் என்கிட்ட கேட்காத. பாய். அவ்வளோதான். அப்படியே திரும்புறீங்க, கண்லேருந்து பொழுக்குன்னு அப்படியே டியர்ஸ் ஊற்றிட்டே இருக்கு. அந்த மனுஷன் அப்படியே போகிறவங்களே பார்த்துட்ருக்காரு. இதுக்கு மேலே அந்த மனுஷன் என்ன மூவி பார்க்க முடியும்? அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். ஆனால் பைக் எடுக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, ஓ மை காட், நான் தானே அவளை அழைச்சிட்டு வந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அந்த மூவி முடிகிறதுக்காக அந்த சினிமா வாசல் இருந்திருப்பார் ஒரு 2 hours கிட்ட. தென் அதுக்கப்புறம் இங்கே மூவி முடிஞ்சு போயிருக்கும். எல்லாருமே வரீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு தேவன் கண்டிப்பாக போயிருப்பான்னு. அதனால் நீங்கள் சரி ஜங்குக் மாமா ஓட்டுவார், அக்கா நடுவில் உட்கார வச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பிள்ஸ் போயிடலான்ற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் பார்த்தா அந்த பார்க்கிங் ஏரியாவில் அந்த மனுஷன் நின்றுட்டுருக்காரு, ஹார்ன் அடிக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு லதா, என்னடி, நான் மட்டும் இந்த தடவை மட்டும் அத்தவங்க கூட வந்துக்குவா, நீ அவன் கூட போயிட்டு வரியா?
என்ன ஆச்சு ப்ளீஸ்? சரி. உங்கள் அக்கா அப்படியே வந்துட்டு, டே வாடா போகலாம். அக்கா தெரியல என்ன ஆச்சோ தெரில, நீ எடு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அழகா கேஷுவலாக தேவங்கோட அப்படியே ஷோல்டரில் கையை போட்டுட்டா போகிறா. நீங்கள் அப்படியே அழுகையாக வருது உங்களுக்கு, அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வேர்க்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இங்கே அந்த மிரர் இருக்கும்ல, ஸோ அந்த மிரர் வழியாக ஜேகே உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு. சரி அழாத, ஒன்றும் இல்லை பப்ளிக் பிளேஸ் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக வீட்டுக்கே போயாச்சு. நீங்கள் தேங்க்ஸ் அத்தா. இதில் என்ன இருக்குது தேங்க்யூலாம்? இப்போ நீங்கள் அப்படியே கடன் மாடிக்கு போயிருப்பீங்க. இப்போ அந்த மனுஷன் ட்ராப் பண்ணிட்டு, சரி வரேங்க்கா, வரேம்மா. என்னடா ஏன் இவன் ஒரு மாதிரியாக இருக்கான், என்னடி ஆச்சு தெரியல. அவங்க பொண்ணுகிட்ட கேளுங்க. ஏதோ இன்டர்மிஷன் அப்போ அவன் ஏதோ பேசிகிட்டு இருந்தான், அதுக்கப்புறமேலேருந்து அவன் படம் பார்க்க வரல. ஏதாவது உங்கள் பொண்ணு தான் ஏதாவது சொல்லியிருந்துருப்பா, இவளுக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா உங்களை திட்டிகிட்டே அப்படி வீட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வழக்கம் போல தான் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அக்காக்கான மனசு கேட்கல, என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறதுக்காக வராங்க. நீங்கள் ஓடி போய் உங்கள் அக்காவை அழுன்னு அழுதுட்டீங்க. அப்படியே அதுக்கு ஃபுல்லாக அப்படியே எப்படி சொன்னால் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஈரமாக போயிடுச்சு. இன்ன வரைக்கும் நீங்கள் எதுக்கு அழுகுறீங்கன்னு சொல்லவே கிடையாது, அழுதுகிட்டே தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு வழியாக அவங்கள சமாதானப்படுத்திட்டு இப்போ என்ன எதுன்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் அக்காக்கே ஒரு மாதிரி என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு தோணிடுச்சு. அதே மாதிரி நேற்று நைட்டு ஜேகே வந்து உங்களை கன்சோல் பண்ணது, அதுக்கப்புறம் கேம் விளாண்டது, அது எல்லாத்தையுமே சொல்லியிருந்துருப்பீங்க. பரவாயில்ல நம்ம புருஷன் நம்ம தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவுக்கு ஒரு ஃபீலிங். நீங்கள் அதான் சொல்கிறீங்க உங்கள் அக்கா கிட்ட, நான் விலகிலான் இருக்கேன், என்னால் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வர வேணாமோன்னு தோணுது. உன்னால் என்னடி பிரச்சனை வரப்போகுது? இல்லைக்கா என்னால் பார்க்க முடியலன்னு வச்சுக்கோயேன். எங்கள் அக்காவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நேத்தானா அவன் ஜாலியாக தானடி பேசினான், அவன் ஃப்ரெண்டாக பேசினாங்க்கா. அவன் எப்பயுமே ஜாலியாக பேசுகிறவன் தான். விடுக்கா போதும், எனக்கு அழுது கண்ணெல்லாம் வலிக்குது, கண்ணை முன்னாலே கண்ணெல்லாம் எரியுது. இப்போது இங்கே தேவம் வந்து டைரெக்டாக அவங்க ஆளோட வீட்டுக்கு தான் போயிருப்பார். அவங்க ஆள் என்னடா ஒரு மாதிரியாக இருக்கே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணோட மடியில் படுத்துட்டு அப்படியே டக்குன்னு கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் விழுவுது. அந்த பொண்ணு ஆனால் எதுவுமே கேட்கவே இல்லை. சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாதானப்படுத்திட்டு இருக்கு. அந்த பொண்ணை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு அவர். ஒய்யா நான் ஹர்ட் பண்ணுறேன்னா என்ன? ஏன் நீ அவளை ஹர்ட் பண்ண போகிற? நீ அவளை நல்லா தானே பார்த்துக்கிற என்ன மாதிரி. ஐ திங்க் நான் சொல்ல போகணுன்னா என்னோட நீ அவளை தான் நீ நல்லா பார்த்துக்கிற. ம் இல்லை நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். ஏன் இப்படி சொல்கிற? உன்னால் யாருக்குமே கஷ்டம் வராது. இல்லடி இல்லை, நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல். நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு இப்போது அவள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. அவள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. வயனை நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணுக்கு அப்படி கண்ணெல்லாம் வைடாக ஓப்பன் ஆகிருக்கும். என்ன சொல்கிற? எப்படிலாம் தெரியாது, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்லாம் சொல்லிட்டேன். அதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருந்திருப்பா போல். அது தெரியாமல் நான் மட்டும் உட்காந்து நம்ம லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் நேற்று உன்னை மொஜிட்டோ அதெல்லாம் கொடுக்க வந்து நீ நான் முத்தம் கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்ட போல். ஒரு மாதிரி நான் அவளுக்கு லைஃப்பில் இனிமேல் தேவையே இல்லை, இதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்கிற மாதிரி சொல்லிட்டாடி.
அவள் அப்போ கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அவள் அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், உனக்கு இப்போ தெரியாது, நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணும்போது உன்னை அப்படியே தனியாக விடும் போது தான் உனக்கு அந்த ஃபீலிங் தெரியும்னு சொன்னான். அது அவள் சொல்லும் போது ரொம்ப உடஞ்சிருப்பாள். நான் ஒருத்தன் புரியாமல் உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன். இது நார்மலாக சார்ட் அவுட் பண்ணுற விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்போவே நினச்சேன், வயன் சரியான ஆள் தான், என் ஆளை என்கிட்டேருந்து பிரிப்பாளாம்மா? இல்லை எனக்கு புரியல. நீ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு இல்லை நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இனிமேல் நீ அவகிட்ட பேசாத. அவர் அப்படியே டக்குன்னு கீதாவை பார்க்குறாரு. என்ன சொல்கிற? இன்னுமே அவகிட்ட நீ பேசாத, அவள் உனக்கு இனிமேல் தேவை கிடையாது. அதான் எல்லாமுமா நான் இருக்கேனே. அப்போவே நான் நினச்சேன், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எப்படிரா கடைசி வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்க முடியுமேனு. இப்போ தானே தெரியுது அவள் சைடில் உனக்கு ரூட் விட்டுட்டு இருந்திருக்கான்னு. இது பார், வாய் உனக்கு ரொம்ப நீளுது. என்னதான் இருந்தாலும் அவள் என் ஃப்ரெண்ட், நீ அவளை அந்த மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? ஏதோ ஒரு கோவத்தில் நான் அவளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன்னா அமைதியாக வாயை மூடிட்டு கேட்டுட்ருக்கணும். அதை விட்டுட்டு நான் சரியாகணுங்கிறதுக்காக நீ அவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பேன் முன்னாடியே. நான் தப்பாக பேசலை, இப்போ தான் கரெக்டாக பேசுகிறேன். பார், நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் லைஃப்லேயும் என் லைஃப்லேயும் நம்மளோட காதலில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவளால் வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ அவகிட்ட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான். இல்லைனா இதோட இந்த இடத்துலேருந்து நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். என்னடி சொல்கிற பிரேக்கப்பு? என்ன நினச்சிட்ருக்க? உனக்கு நான் முக்கியமா அவள் முக்கியமா? பாரு, நான் கேட்குறதுக்கு பதில், உனக்கு நான் முக்கியமா இல்லை உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் வயன் முக்கியமா? சே, உன் வயன்லாம் கிடையாது, வயன் முக்கியமா? என்ன கேள்விடி இது? இப்போவே டிசிஷன் எடு, நான் முக்கியமா வயன் முக்கியமா? ஸோ அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அன்னியோ பாய் சராங்கே, மிஸ் ஓப்பி லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ.